இந்தியாவிலே இருக்கக்கூடிய காக்ரோச் பார்ட்டி வேற, கம்யூனிஸ்ட் பார்ட்டி வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அவர்கள் ஆதரவோடு காங்கிரஸ் கட்சியின் பின்னணியோடு அந்த உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த உண்ணாவிரத நாடகம் டில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அவரை அப்புறப்படுத்தினார்கள். ஆனால் எப்படியாவது இந்தியாவிலே நேபாளத்தை போல, இலங்கையை போல ஒரு வன்முறை நிகழ்த்தி, ஏன்னா இவங்கெல்லாம் தேர்தலில் நின்று மக்கள் மத்தியில ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிக்க முடியாது. அதனால அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் சதி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும், இந்தியாவினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் பாகிஸ்தானிலே இருந்து இங்கே தூண்டிவிடக்கூடிய ஜிகாதி சக்திகள், எஸ்டிபி போன்ற மத அடிப்படைவாத அமைப்புகள், சீனாவின் கைக்கூலிகளாக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பு, காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் துணையோடு இன்றைக்கு நம்முடைய ராணுவ வீரர்களை தாக்குகிறார்கள். போலீஸ் ஜீப்பை எரிக்கிறான். ஒருத்தன் வந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனதுக்கு தானே போராட்டம் பண்ணீங்க, அங்க எதுக்கு ஜீப் எரிக்கிறீங்க? அங்க வந்து நரேந்திர மோடிக்கு எதிரான முழக்கங்கள், இந்தியாவிற்கு எதிரான முழக்கங்கள், இந்து சமயத்தை, ராமனை, சீதையை அவமதிக்கக்கூடிய பேச்சுக்கள், இந்தியாவை துண்டு துண்டா உடைப்போன்னு பேசுறவங்க வந்திருக்கான். அவெல்லாம் மாணவரே கிடையாது. நரேந்திர மோடி அரசாங்கம், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நிலையை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். வேண்டுமென்றே ராகுல் நம்முடைய இந்திய அரசுக்கு எதிரான இந்த கிளர்ச்சியை தூண்டிவிட வேண்டும் என்பதற்காக நீட் தேர்வு யார் ஆட்சியில கொண்டு வந்தா? காங்கிரஸ் ஆட்சியில தான் கொண்டு வந்தாங்க. இதுவரைக்கும் 20 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆயிருக்காங்க. 20 லட்சம் பேர். நீதிமன்ற உத்தரவின்படி நீட் தேர்வு நடக்குது. காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. இப்ப வந்து கொஸ்டின் பேப்பர் அவுட், வினாத்தாள் கசிவு, அந்த பிரச்சனை மாறி, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணுங்கிற அந்த கோரிக்கை மாறி, நீட் தேர்வை ரத்து செய்யணும் புதுசா வந்துருச்சு கோரிக்கை. எப்படி எல்லாம் வேஷம் போடுறாங்க பாருங்க. இந்த நீட் தேர்வுக்கு பிறகு அப்புறம் என்ன? நாடாளுமன்ற கட்டிடத்தை கைப்பற்றணும். அதுக்கு ராகுல் துணை போகிறார். ராகுலும் அங்கே ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தினார். இந்த தமிழ்நாட்டில் இங்கிருந்து திமுக இந்த அரசியல் கட்சி ராசா நேர்ல போய், கனிமொழி நேர்ல போய் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் லீடர்கள் இப்ப தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கட்சி அலுவலகங்களிலே இடம் கொடுத்து பொதுமக்கள் வரக்கூடிய பாதைகளை எல்லாம் மறிச்சு சாலை மறியல் போன்ற வன்முறை போராட்டங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஜோசப் விஜய் அரசாங்கம் கொள்கை ரீதியாக இந்த போராட்டத்தை அணுகுகிறது. ஆனால் இந்த ஜோசப் விஜய் அரசாங்கத்தை கவிழ்த்து விட வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட இந்த கம்யூனிஸ்ட் அமைப்புகள், திமுக போன்ற கட்சிகள், கலைஞர் டிவி, சன் டிவி போன்ற அமைப்புகள் வேண்டுமென்றே இத தமிழக அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாத்திட்டு இருக்கிறான். ரொம்ப உஷாரா இருக்கணும் ஜோசப் விஜய். நீங்க நீட் தேர்வை எதிர்த்துக்குங்க, ஆதரிச்சுக்குங்க, அதெல்லாம் பிரச்சனை. தமிழ்நாட்டில் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு இன்றைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். தமிழகத்திலே பகிரங்கமாக நரேந்திர மோடியினுடைய கொடும்பாவையை கொளுத்துவோம் என்று அறிவித்து இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தமிழகத்தில் வன்முறையை தூண்டக்கூடிய, பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஜோசப் விஜய் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்முடைய மத்திய அரசாங்கம் இது விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் பஞ்சாபிலே இருந்து டெல்லியை முற்றுகையிடுவோம் புறப்பட்டு வர்றான். இந்த நாட்டு மேல ஒரு அறிவிக்கப்படாத யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் இது விஷயத்திலே தீவிரமாக கவனம் செலுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியை, கரப்பாம்பூச்சி கட்சியை தடை செய்ய வேண்டும். தேச விரோத கோஷங்களை எழுப்பக்கூடியவர்கள், காவல்துறையை சார்ந்த பெண்மணியை தாக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய ஒருத்தன் ஜீப்பை போய் கொளுத்த போறான், ஒருத்தன் போலீஸ்காரரை அடிக்கிறான், பொது சொத்தை நாசம் பண்றான், வாகனங்களை கொளுத்துறான். இதுக்கு பேர் மாணவர் போராட்டமா? இதை கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.